ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste Daily. Taste the Daily. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. கேள்விகளை ஆரம்பிச்சிருவோமா சார்? ஆரம்பிச்சிருவோம். திருப்பூர்ல இருந்து மணிகண்டன் கேட்கிறார் சார். காக்ரோச் ஜனதா பார்ட்டியை டெல்லியில் வைத்து காவல்துறையினர் வெறிகொண்டு தாக்கி இருக்கிறார்களே, உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறதே ஏதோ அந்த யாரோ திப்கேன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு. இது நிறைய பேர் சேர்ந்தாங்க. ஒரு கட்சினா அது ஒரு கோட்பாடு, அது பதிவு பண்ற ஒரு கட்சியா இருக்கணும். சில தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி சில கோட்பாடுகள் இருக்கு. இது சும்மா இந்த இந்த இதுல வச்சு இந்த டிஜிட்டல்ல வச்சு அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இதுல யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்கன்னு பார்த்தா சிபிஐ, சிபிஎம், அதுலேயும் சில பேர் தான். இன்னொன்று அதில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்ட போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இதை மத ரீதியாக நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கல. ஆனால் இப்போ பத்திரிகை செய்திகளை சொல்கிறோம். இஸ்லாமிய தீவிரவாதிகள் பேசுகிற வசனங்கள்லாம் சிலர் பேசியிருக்காங்க. நம்ம ஏதோ இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்ம சொல்லலை. இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவங்க சில விஷயத்தில் அல்லாஹ் அக்பர், என்னமோ தக்பீர், இதெல்லாம் சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஒரு ஆளை வெட்டுறதுக்கு முன்னால் கூட தீவிரவாதம் செய்கிறதுக்கு முன்னால் அது எதுமோ தெரில, அவங்க இறைவன் பேரை சொல்லுவாங்க. நல்ல இஸ்லாமியர்கள் சொல்கிறது அது வேறு விஷயம். இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் அங்கே நடந்திருக்கு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுடைய கோரிக்கை என்ன? இந்த நீட் தேர்வு லீக் ஆனதுக்கு தர்மேந்திர பிரதான் அமைச்சராக ராஜினாமா பண்ண நீட் தேர்வு லீக் ஆனது தர்மேந்திர பிரதான பாணையமாக ராஜினாமா இன்னைக்கு பண்ணிடுவாருன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இவ்வளவு பேர் சேர்ந்து இவ்வளோ பெரிய போராட்டமா? தர்மேந்திர பிரதான் என்ன அவ்வளோ பெரிய ஒரு பிரபலமான அவர் ராஜினாமா பண்ணிட்டு அப்ப தப்பு நடக்காம நிப்பாட்டிடுவாங்களா அந்த ஒரே இதுல? நீங்க அந்த நீட் தேர்வை போது ஆன்லைன்ல இது இப்போ எல்லாரும் பேசுறாங்கல்ல, நீட் தேர்வு இந்த மாதிரி வந்தது மோடி ஆட்சியில் நடந்தது. உண்மை, தவறு தான், கவனக்குறைவு தான், நடந்திருக்க கூடாது. எத்தனை தடவை நடந்தது? 4 தடவை நடந்திருக்கு. ஆனால் மன்மோகன் ஆட்சியில், அதாவது அதுக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் 11 முறை நடந்திருக்கிறது. நீட் தேர்வு மட்டும் இல்லை, அப்போல்லாம் இந்த ஜின்னு ஒன்று, ஜேஇன்னு ஒன்று இன்ஜினியரிங் போகிறோம் அகில இந்திய லெவலில். அந்த மாதிரி அகில இந்திய தேர்வுகளில் 11 முறை காங்கிரஸ் ஆட்சியில் லீக்கேஜ் நடந்திருக்கு. அப்போ யாரும் மன்மோகன் சிங்கையோ இல்லை அந்த குறிப்பிட்ட அமைச்சர் யார் இன்னைக்கு அமைச்சராக இருந்தாலும் அவங்களுக்கு விலகணும்னு சொல்லி யாரும் கலாட்டா பண்ணலை. அங்கங்கே யாராவது குரலை எழுப்பியிருப்பாங்க, அது அப்படியே பதில் சொல்லி முடிஞ்சு போச்சு. இப்போ இவ்வளவு பெருசா தர்மேந்திர பிரதான், இப்போ தர்மேந்திர பிரதான்னா தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா ஒரு யாருங்க வருன்னு அந்த மாதிரி தான் ஆகணும். அப்படி ஒன்றும் பெரிய பிரபலமான ஒரு தலைவர்லாம் இல்லை. ஒரு அமைச்சர் இருக்காரு, இன்னைக்கு அவர் இருக்காரு, நாளைக்கு அவர் தூக்கி வச்சுட்டா அடுத்த அமைச்சர் வேற பேர் வரப்போகுது. தர்மேந்திர, எனக்கு ஒரு கேள்வி. இப்ப ராஜினாமா பண்ணணும், பதவி விலகணும்னு சொல்றாங்கல்ல, இதுல எந்த இடத்துல தர்மேந்திர பிரதானுக்கு இதுல பங்கு இருக்கு? என்ன ஆதாரம் வச்சிருக்காங்க? ஒரு அமைச்சர் இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணி விலகுன்னு சொன்னா விலகிடணுமா? யாரா? நீங்க அது மட்டும் இல்ல, அங்க யாரெல்லாம் அதை வெளியிட்டான்னு பார்த்தா பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து வெளியிட்டிருக்கான். எங்க பிரஸ்ல அது பண்ணாங்க. அப்புறம் எந்த வாத்தியார் அந்த இதை கொஸ்டின் செட் பண்ணானா அவங்க வேணுங்கிற ஆளுலாம் கூப்பிட்டு காசை வாங்கிட்டு அவங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிடிச்ச அவங்களெல்லாம் கைது யாரை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணி நீதிமன்றத்தில் இது பண்ணிட்டாங்க. இப்போ அதாவது இதுல என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மனித பேராசை. ஆசிரியராக இருந்தாலும் சரி, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, யார் பேராசை. அதே மாதிரி கொண்டு போய் அந்த கொஸ்டின் பேப்பர் கொண்டு போய் டெலிவரி பண்ணாம பாருங்க, அதுலேருந்து ஒரு பேப்பரை திருடினவன், இப்படி எல்லாம் இருக்கு. அதுக்காக தான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரை, திருநெல்வேலியெல்லாம் ஹெலிகாப்டர்ல கொண்டு டெலிவரி பண்ணாங்க. அந்த தவறுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விமானம் மூலம் இங்க ஹெலிகாப்டர் எல்லாம் போச்சு, ஆன்லைன்ல வச்சாங்க. இப்ப இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற அந்த இதுவே இது என்ன ஒரு தேர்தலில் ஆணையத்துல பதிவுபட்டதா? இது இதுக்கு ஒரு கட்சி தலைவர் உண்டா, தலைவர் அடுத்து உப தலைவர் உண்டா? இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த பெயரில் இப்ப இங்க என்ன சொல்றாங்க, மோடி அரசுக்கு எதிராக ஒரு பெரிய கழகத்தை உருவாக்கணும்.
மோடி சர்வதேசத்துல தலைவரா இருக்காரு, அதாவது ஒரு பிரபலமான தலைவரா இருக்காரு. இந்தியா வந்து ஒரு 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 வன்மை இப்போ முன்னைக்கு இப்போ ஒரு ஒரு வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. வல்லரசா வரலன்னா கூட சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அப்போ இந்தியாவை பார்த்து இப்போ ட்ரம்ப் பயப்படுறாரு. மற்ற நாடுகள்லாம் வந்து மரியாதை கலந்த பயம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இந்த அரசுக்கு எதிராக, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராகன்னு சொல்லும் போதே சரி, இதை யார் யாரெல்லாம் இதை சப்போர்ட் பண்றாங்க? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன, ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றாரு, கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணார், தமிழ்நாட்டில் திமுக சப்போர்ட் பண்ணார். திமுகவுக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ ஒரு மம்தா இருந்தாங்க, கெஜ்ரிவால் இருந்தாருன்னா, கெஜ்ரிவால் தமிழ்நாட்டில் வந்து கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்துட்டு போனார். அப்புறம் கமல்ஹாசனையும் காணும், கெஜ்ரிவாலையும் காணும், அது வேற விஷயம். ரைட்டு, அது ஒவ்வொருத்தருக்கு ராசின்னு வைங்க. என்ன செய்யறதுன்னா, இது வந்து ஆக இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி. இந்திய அரசுன்னு சொல்றது வந்து நம்ம இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராகன்னு, அதுல வந்து கண்ணீர் புகை தடியடி பண்ணியிருக்காங்க. அந்த திப்கேன் வந்தவர் வந்து கலாட்டா பண்ணாருன்னு அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் தான் அங்கிருந்து அதை ஆரம்பிச்சு தூண்டி விட்டவர். ஆமா, இந்த சோனம் வாங்செக்கை பத்தி பேசுறாங்கல்ல, 16 நாள் அவர் வந்து அவருக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் ஆக்சுவலா ஒரு இயற்கை சம்பந்தமா உள்ளவர், அவர் அப்படி போய்கிட்டு இருந்தவர இல்லைங்க, அவரை விஞ்ஞானின்னு சொல்றாங்க. அவரு எந்த விதமான விஞ்ஞானியும் இல்ல, அவரு ஒரு சமூக ஆர்வலர், இயற்கைக்காக பெரிதும் குரல் கொடுக்கிறார். அவர் ஒரு விஞ்ஞானி, எல்லாருமே விஞ்ஞானியா? சரி, ரைட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இரோம் ஷர்மிலின்னு ஒரு அம்மா வந்து ஏஎஃப், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு இராணுவத்துக்கான தனி சட்டம் இருந்தது. வடகிழக்கு 7 மாநிலங்களுக்கு மட்டும் அந்த சட்டம் செல்லும். அப்போ அது காங்கிரஸ் காலத்துல ஒரு காலத்துல அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது நம்ம நேரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. சரி, அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்கள்ல இந்த நாகாக்கள் இந்த மாதிரி புரட்சி தீவிரவாதம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அது சீனாவுடைய தூண்டுதல்ல அந்த அந்த பார்டர்ல இருக்கிறதுனால அருணாச்சல் பிரதேசம்லாம் இன்னைக்கும் சீனா வந்து அருணாச்சல் பிரதேசம் எங்களுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்காக ஒரு சிறப்பு சட்டம். எந்த சட்டத்துல என்ன, யார வேணா கைது பண்ணலாம், வாரண்ட் இல்லாம, பெயில் கிடையாது. இப்படி கொஞ்சம் கடுமையான சட்டம். இங்க தடான்னு ஒரு சட்டம் வந்துச்சு இல்ல, ஒரு காலத்துல இந்திரா காந்தி காலத்துல மிசா வந்துச்சு இல்ல, அந்த மாதிரி ஒரு சட்டம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டும். அந்த அம்மா இரோம் ஷர்மிலின்னு அந்த அம்மா வந்து 16 வருஷம், எவ்வளோ வருஷம், 16 வருஷம் உண்ணாவிரதம் இருந்துச்சு. உண்ணாவிரதத்தில் முதல்ல தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்துச்சு, அப்புறம் வந்து லிக்விடாக கொடுத்துருந்துச்சு, அது மட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப வீக்காக போகுதுன்னு சொல்லி அரசாங்கத்தில் அது வந்து வலுக்கட்டாயமாக அதுக்கு அந்த மூக்கு வழியாக அந்த திரவ உணவு பண்ணுற மாதிரி அதை பண்ணி விட்டாங்க. அதோடையே அது உண்ணாவிரதம் பல வருஷம் இருந்துச்சு. அதோடைய கோரிக்கை என்னன்னா, அது ஏன் வடகிழக்கு மாநிலத்தை வந்து விரோதிகள் மாதிரி நினைக்கிறீங்க? இங்க தப்பு பண்றவன் பேர்ல நீங்க ஆக்ஷன் எடுங்க. ஆனா இப்படி ஒரு இராணுவ சட்டம், தனி சட்டம் வைக்கும்போது நீங்க அப்பாவிகளையும் சேர்த்து இதுல வந்து சமயத்துல கைது பண்ணிடுறாங்க. ஒரு நியாயமான விஷயம். ஆமா, 16 வருஷமும் அவ்வளோ அந்த அம்மா பண்ணா கூட காங்கிரஸ் அரசு, மன்மோகன் அரசு உட்பட எதுவுமே அதை கண்டுக்கல. மோடி அரசு வந்த பிறகுதான் அந்த சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கினாங்க. அவர் அதுல உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஆமா அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க பேர்ல யாரா இருந்தாலும் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்காக அந்த 7 மாநிலங்களையும் நம்ம, அது வரைக்கும் அசாமை தாண்டி எங்கேயுமே ரயில் கூட கிடையாது, ரயில்வே லைனே கிடையாது. இப்ப 7 மாநிலத்துக்கும் வடகிழக்கு மாநிலத்துல ரயில் போகுது. ரயில் போகுதுன்னா சரக்கு போகுது, பயணிகள் மூமெண்ட் வருது. அப்போ மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எப்படி வளர்ச்சியோ அந்த மாதிரி அங்கே வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ இதை வச்சுக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த 16 நாள் இவர் இருந்ததை வந்து சோனம் வாங்செக், சரி, அவருடைய கோரிக்கை, முதல் கோரிக்கை என்ன, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண. ராஜினாமா பண்ணா நாடே சுபிட்சம் அடைஞ்சிருமா? அமைச்சர் அப்படி பார்க்க போனா ஒரு இது நடக்கும்போது, இப்போ தமிழ்நாட்டிலேயே ஊழல் நடக்குது, அமைச்சரை கேட்டால் ஆமா அதிகாரிகள் திமுகவுக்கு வேண்டிய அதிகாரிகள்ன்றாங்க. அப்போ இதே மாதிரி பல இடங்கள்ல பல பேர், நம்ம தான் சொல்றோம், மனித பேராசையினால பல தவறுகள் நடக்குது. அதை மோடி அரசு வந்து உரிய விதத்தில் கவனிக்காமல் இந்த மாதிரி லீக்கேஜ் நடந்ததுனாலும் தவறு தான் நம்ம சொல்றோம், சப்போர்ட் பண்ணல. ஆனா இதே தவறு இதுக்கு முன்னால 11 தடவை நடந்திருக்கே. அப்பெல்லாம் யாரும் அமைச்சரை விலக சொல்லல, விலகலையே.
இல்ல இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு போராட்டம் எதுக்கு சார்? இது எனக்கு புரியலை. இது ரொம்ப தலைபுரிய அன்றைக்கு நமக்கு ஜல்லிக்கட்டுக்காக 1-2 நின்னாங்க மக்கள் அப்படிங்கும்போது அது ஒரு புரட்சி, நமக்கு தேவையான ஒண்ணு, அது உணர்வுபூர்வமான ஒண்ணு. இன்னைக்கு நீ உணர்வுபூர்வத்தை வச்சு மக்கள், இந்திய மக்களை தவறான வழியில நீங்க இல்லைங்க. இதுக்கு நடுவுல இந்த போராட்டத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நீட் தேர்வு ஆன்லைன்ல வச்சு பல லட்சம் பேர் அதுல வந்து கரெக்டா அப்பியர் ஆகி அதுக்காக தேர்வு நல்லபடியா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வேண்டியது அதானே. சப்போஸ் அதை செய்யலைன்னு சொன்னா நீங்க வந்து போராட்டம் பண்ண அர்த்தம் இருக்கு. அது நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் இந்த போராட்டம் தொடருது. தர்மேந்திர பிரதான் என்ன அடுத்த பிரதம மந்திரின்னு சொல்லப்பட்டவரா? இல்ல சார், எனக்கு என்ன பாஜக யோசிக்கிறாங்கன்னா, இப்ப தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண சொல்றது பெரிய காரியம் இல்ல. பண்ண சொல்லிட்டா ஏதோ தப்பு பண்ணது நம்ம தான், இவங்க தப்பு பண்ணான்ற மாதிரி ஆயிருமே சார். இது காலத்துக்கு பேசப்படும் இல்லையா? அதுக்காக தான் அவங்களும் யோசனை பண்றாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, தவறு நடந்துச்சு, தவறு யாரெல்லாம் பண்ணாலும் அவெல்லாம் கைது பண்ணியாச்சு, வழக்கு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தவறு நடக்காத அளவுக்கு ஆன்லைன்ல கொண்டு வந்துருவோம். இந்த தவறுகள் தானே கத்துக்க முடியும் இல்லைங்க. கொஸ்டின் பேப்பரையே பிரிண்டே பண்ணாம ஆன்லைன்லயே கொண்டு வந்தா பரீட்சை ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாலதான் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. பாஸ்வேர்டு யார் அந்த எக்ஸாமினரோ, அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அவனே 10 நிமிஷம் முன்னாலதான் ஓபன் பண்ண முடியும். இப்படி எல்லாம் சில சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தவறுகள் தான் அனுபவம், அதை வச்சுக்கிட்டு பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, இதுக்கு முன்னால 11 தடவை நடந்த போது யாரும் சத்தமே போடலையே. இல்ல அப்படியே போட்டாலும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கலாட்டான்ற அளவுக்கு இல்லையே. இப்போ இந்த நீட் வர்றதான் உங்களுக்கு பிரச்சனைனா, இந்த நீட்டை முதல்ல கொண்டு வந்தது யார் சார்? போராடி வழக்குல இல்ல இப்ப கார்த்தி சிதம்பரம் பேசுறாரு, ப. சிதம்பரம் பேசுறாரு. தமிழ்நாட்டுல சிதம்பரத்தின் மனைவி தானே, நளினி அவர்கள் தானே போய் வாதாடுவாதாங்க. நீட்டை வந்து இப்போ தாவேக அரசுல இருக்கிற விஸ்வநாதன் கூட பேசியிருக்காரு. நீட் தேர்வுக்கு எதிராக. எங்க நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அது மட்டும் இல்ல, அது கையெழுத்து போட்டது யாரு? திமுக காந்தி செல்வன்கிற அமைச்சர். அவர் ஏன்னா யூபி அரசுல சுகாதாரத்துறை இணையமைச்சரா இருந்தாரு. இப்ப இவங்க நீட் தேர்வு வந்து மக்களுக்கு எதிரானது. அப்ப மக்களுக்கு எதிரானதுக்கு நீங்க ஏன் கொண்டு வந்தீங்க? நீங்க கொண்டு வந்ததுனால தானே இருக்குது. அதுல உள்ள குறைபாடுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செய்து ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு கால் தர்மேந்திர பிரதான் தவறே செய்திருந்தா, அதாவது அவருக்கு அதை கவனிக்கவில்லை. அப்போ எல்லா விஷயத்தையும் மந்திரி வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு கொலை நடந்துச்சு, மந்திரியை ரிசைன் பண்ண சொல்லணும்னா ஒரு மந்திரி கூட ஒரு நாள் கூட வேலை பார்க்க முடியாது. இது இந்திய இறையாண்மைக்கு எதிராக விடப்பட்ட சவால். இதற்கு பின்னால வந்து வெளிநாட்டு சக்திகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. இது ஏன்னா இந்த கருத்து நிறைய பேர் வைக்கிறாங்க. இந்த சிஜேபி அப்படின்றத பேக் எண்ட்ல இருந்து யார் ஒர்க் பண்றா, உங்களுக்கான பணம் எங்க இருந்து முதல்ல வருது? இப்போ பாத்தீங்கன்னா அன்னோன் பர்சன் சொல்லி இங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கே வந்து இது வருது ட்விட்டர்ல. இதுல நீங்க இந்த சிஜேபி ஆதரிச்சு ரீல்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் ரீல்ஸ் போட்டா. ஆமா, ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டீங்கன்னா 20,000 ரூபாய். நீங்க போட்டீங்கன்றதை எங்களுக்கு இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா, இந்த இடத்துல பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் தானே வந்து சேரும். வருதா வரலையா அது வேற விஷயம். அது சும்மா கூட சொல்லலாம், இல்லை உண்மையிலேயே வரலாம். சப்போஸ் இது பணம் வருதுன்னு வைங்க, இவ்வளோ பேர் கோடிக்கணக்கான மக்களுக்கு இதை அனுப்புகிறாங்க. இப்போ அதில் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்கள் இதை எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. 50,000 ரூபா வருதுன்னு சொல்லி யாரோ சும்மா போட்டு நமக்கு என்னன்னு போட்டு வைக்கிறான்னு வைங்க. இந்த பணம் எங்கேருந்து வருது? யாரோ இதை ஃபண்டு பண்ணுறாங்கல்ல. தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக பல ஆயிரம் கோடிகள் செலவு பண்றதுக்கு தர்மேந்திர பிரதான் வந்து அப்படி என்ன பெரிய தலைவரா, உலக புகழ் பெற்ற? நீங்க தர்மேந்திர பிரதானுக்காக இது பண்ற மாதிரி தெரியல சார். இந்த போராட்டம் இந்த ஆட்சியை மொத்தமாக கவிழ்க்கணும், அந்த மோடி ஆட்சியை கவிழ்க்கணும், இந்தியாவை டீஸ்டெபிளைஸ், இந்தியா தடுமாறணும், ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடாது. சீனாவோ இல்ல அமெரிக்காவோ அவங்க சொல்படி அடிமையா இருக்கணும். இந்த முன்னாடி மாதிரி அது பழையபடி அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ சீனாவுக்கோ அவங்க வந்து என்ன வேணாலும் இங்க வர்த்தகம் பண்ணுவாங்க, அவங்க சொல்ற ரூல் பிரகாரம். இந்தியா வேற ஒரு நாட்டிற்கு வல்லரசிற்கு அடிமையாக இருக்கணும். இப்ப இந்தியா வல்லரசாக உருவாக வரக்கூடிய அந்த சூழ்நிலையை யாருக்கோ இங்க இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கல. இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்தெந்த கட்சி நமக்கு தெரியும், இந்திய இறையாண்மைக்கு எதிரான, இவங்களுக்கு பிடிக்கல. அப்ப வெளியில யாரு சப்போர்ட் பண்ணோன்னு அவனோட நடக்கிற சதி. இதுல குறிப்பா இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கல்ல, இப்ப சிஜேபி தொடர்ந்து அடி வாங்குறது, இதை ரீல்ஸா எடுத்து அப்படி சென்டிமெண்ட் மியூசிக் பின்னாடி போட்டு பாருங்க எப்படி அடி வாங்குறாங்க. அடி வாங்குற நீ இந்தியாக்காரன் தான் புரியுது, ஒண்ணு இயக்குறது யாரு? மூளையா இருக்கவே அடி வாங்கலையே வந்து இப்படி ரோட்ல நின்னோடனே. ஒருத்தர் இன்னைக்கு வீடியோ ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு மாணவரா வந்து நான் கூட நீட் தேர்வுல 630 மார்க் தான் வாங்கினேன். அது ஏதோ 700 சொச்சம் வாங்கினாதான் செலக்ட் ஆகும் போல இருக்கு. அந்த வருத்தத்துல நானும் அந்த போராட்டத்துக்கு போனேன். அங்க போனா என்ன வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்குமே மாணவர்களுக்கு சம்மந்தப்படாத ஆட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம
இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள்லாம் என்ன அந்த 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 கோஷமிடுவாங்களோ இது என்ன கோஷமிட சொன்னாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது இது வந்து மாணவர்கள் சம்பந்தமான போராட்டமே இல்லை, அது நம்ம தப்பான முடிவோட வந்துட்டோன்னு சொல்லி மெதுவா அங்கிருந்து நழுவி நான் வந்துட்டேன், என்ன வெளியில வரதையே தடுக்க பார்த்தாங்க, ஆனா நான் வந்து எப்படியோ வந்துட்டேன்னு சொல்லி ஒருத்தர் இப்போதான் நான் கார்ல வரும்போது அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தேன். அப்போ இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது. இந்தியாவு இறையாண்மைக்கு எதிரான ஒரு சக்திகள், வெளிநாட்டு சக்திகள் உள்நாட்டு சக்திகளோடு இணைந்து செயல்படுகின்றன. இதுல திமுக வந்து காக்கரோச் ஜனதா பார்ட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னா, காக்கரோச் ஜனதா பார்ட்டி தலைவர் பேரை வந்து ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ கரெக்டா அந்த பேரு ஸ்பெல்லிங்கோட சொல்லிட்டா நான் 10 லட்சம் ரூபா ஆளுக்கு தர்றேன் அவங்களுக்கு டொனேட் பண்றீங்க. நான் சவால் சார், இதுல ஒரு முக்கியமான கருத்து, அங்க அந்த போராட்டம் நடந்த இடத்துல ஒருத்தர் வீடியோ போட்டு ஒருத்தர் பேசுறாப்புல, இவ்வளவு இங்க போராடுறாங்க எல்லாம் பண்றாங்க, யாருமே எதுவும் பேச மாட்டீங்க, தமிழ்நாட்டுல என்ன பண்றீங்க, நீங்க எல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்க. அப்பதான் யோசிச்சுது, தமிழ்நாட்டுக்காரெல்லாம் அறிவாளிடா, எதுக்கு குரல் கொடுக்க அதுக்கு மட்டும் தான் கொடுப்பான், நீ ரூஸ் மாதிரி பண்றதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு அப்பதான் புரிஞ்சு. இப்போ வரைக்கும் பாருங்க தமிழ்நாட்டுல பத்தி பெருசா ஏன்னா தெரியுது அவனுக்கு எதையாவது நடைமுறை சாத்தியமானது. திமுகவும் வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுதுன்றதுனால சும்மா வந்து ஒரு பக்கம் காங்கிரஸ் அதான் பட்டுப்படாமையும் இருக்காங்க. நம்ம ரெண்டாவது மோடிக்கு எதிரானது, அது ஒரு குரல் ஒன்று பதிவு பண்ணி வைப்போம் அப்படின்றது தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் பண்ணிடுறாங்களே தவிர, நான் சொன்ன மாதிரி அந்த திப்கே பேர் ஸ்பெல்லிங் எல்லாம் கூட கரெக்டாக தெரியாது, சோனம் வாங்சக் பேர் யாரு அவருடைய இதெல்லாம் தெரியாது. அதனால தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு ஒரு பெரிய எதிரொலி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி யாராவது சும்மா அந்த வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்களே, அந்த மாதிரி கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க நான் சொல்லலை, அதாவது ஏதாவது அரசியலில் ஒரு பிடி கிடைக்குமான்னு இருக்கக்கூடிய கட்சிகள், அரசியல்வாதிகள் இதை எடுத்துப்பாங்களே தவிர, இது ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இதை மத்திய அரசு வந்து சரியா போன தடவை விவசாயிகள் மேட்டரில் இப்படி தான் ஆச்சு. ஒரு வருஷம் விவசாயிகள் இருந்தாங்க, ஒரு வருஷமா விவசாயிகள் நடு ரோட்டில் பார்டரில் உட்காந்துருக்காங்க, பஞ்சாப் ஹரியானான்னு சொன்னாங்க. ஆனால் பஞ்சாபில் அந்த தடவை வந்து கோதுமை வந்து வழக்கத்தை விட அதிகமாக விளைஞ்சுது. விவசாயிகள் ஒரு வருஷமா ரோட்ல உட்காந்துருக்காங்க குடும்பத்தோட, இங்க உட்காந்து சமைச்சு சாப்பிட்றான் டிராக்டர் ரோடுன்னு சொன்னா, அங்க விவசாயம் பண்ணது யாரு? எப்படி கோதுமை வந்து வழக்கம் போலவோ இல்லை அதை விட அதிகமாவோ விளைஞ்சிச்சு? எல்லா விவசாயம் ரோடுக்கு வந்துட்டால அந்த வருஷம் கோதுமை அங்க வந்து வழக்கத்துக்கு ஒரு 20% மேல வந்து விளைஞ்சிருக்கூடாது, 75% குறைஞ்சிருக்கணும். வழக்கத்துக்கு அதிகமாவே வந்து அங்க விளைஞ்சுது. பஞ்சாப் ஹரியானாலாம் கோதுமை தான் அதிகம். அப்போ வந்து உட்காந்தவன் பூரா விவசாயி இல்லை, புரோக்கரு, கமிஷன் ட்ரேடரு, அப்போ உண்மையான விவசாயிகள் இல்லை. அதனால பாதிக்கப்படக்கூடிய அந்த இடையில இருக்க புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ் தான். அவனுக்கு ஒண்ணும் இல்லையே, அவன் போய் விவசாயம் எந்த காலத்துல பண்ணியிருக்கான்? மொட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு, அதிகாரிக்கு ஒரு லஞ்சத்தை கொடுத்துட்டு இவன் கமிஷன் வாங்கிட்டு, இது எல்லா ஊர்லயும் நடக்குது. இப்போ கூட தாவேக அரசுல இங்க பாத்தீங்கன்னா அது இவங்க வந்து நடுவுலலாம் இல்லை, ஒரு மூட்டைக்கே 50 ரூபா அவர் அமைச்சரே போய் நேரடியாக ஆய்வு பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சஸ்பெண்ட் பண்ண வரைக்கும் கரெக்டு தான். கரெக்ட். ஆமா, 50 ரூபா மூட்டைக்கு நேரம் வாங்குறாங்கன்னா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அப்பவும் நடக்குது. நம்ம வந்து ஆட்சியை குறை சொல்லலை, அட்லீஸ்ட் வந்து அதை போய் கண்டுபிடிச்சு 4 இடத்துல சஸ்பெண்ட் பண்ணாதான் ஒரு பயமாவது வரும். ஆமா, அதுதான் நடக்குது. பார்க்கலாம். ஓகே, மற்ற கேள்விகளுக்கு போவோம். ஓகே சார். அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீகாந்த் கேட்கிறார், தாவேகா ஆட்சியில் திமுக எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறாரே, உங்களுடைய பார்வை எப்படி? இதில் அவர் பேர் என்ன? மார்க்கண்டேயனா? மார்க்கண்டேயன். ஏங்க, அவர் பேசுனதை பார்த்தீங்கன்னா மிகவும் வன்முறையாக பேசிட்டு இருக்கிறார். அதாவது சமீப காலத்தில் எல்லாருமே அந்த அரசியல், தமிழ்நாட்டில் அரசியல் தரம்ங்கிறது கம்மியாக போயிடுச்சு. இவர் ஆராசா வந்து பேசும்போது, திமுகவின் ஆராசா எம்பி வந்து மூத்த அமைச்சராகலாம் இருந்தவர், ராஜாஜி அண்ணாதுரை உட்கார்ந்த முதல்வர் பதவியில் ஒரு நாதாரிகள் எல்லாம், ஆமா, அதாவது முதல்வர் விஜய் குறிப்பிட்டு தான் சொல்றாருன்னு தெரியுது, நாதாரி. ஆனால் அதில் ஆச்சரியகரமான விஷயம் என்னன்னா, ராஜாஜி அண்ணாதுரை போன்ற அதாவது மதிப்பு மிக்க முதல்வர்கள் சொன்ன இடத்துல அவர் கருணாநிதி பேர் சொல்லலை. இப்போ அவருடைய மதிப்புலேயே வந்து அவருக்கு அது என்ன நமக்கு புரியல. சரி, இந்த மாதிரி அவரு எங்கேயும் வந்து தாவேகால முதல்வரும் கொத்து பரோட்டான்னாரு, பதிலுக்கு இவங்க அப்பாவை காணுன்னாங்க. இப்படி வார்த்தைகள் வந்து நிறைய வந்து கொஞ்சம் அந்த தரம் தாழ்ந்து நாதாரி இப்படி பேசுறது போறது வருது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஏதோ பேசினார், ஒருமையில பேசினாரு. ஆமா, அவரை கூட நேற்று ஏதோ
இந்த எம்எல்ஏ கைதை கண்டிக்கிற விதத்துல போராட்டம் நடத்தினாரு. மயக்கம் வருதுன்னு டக்குன்னு அது ஹார்ட் அட்டாக்ன்றாரு, மயக்கம் வருது, கார்ல ஏறி அவரே சொல்லிட்டு போறாரு. ஆமா, அனிதா ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் ஒரு மற்ற ரகமா பேசினாரு. இப்படி அரசியல் தரம் தாழ்ந்து வருகிறது. இந்த சமயத்தில் இவங்க அப்பாவை காணும்னு இங்கே பேச, அவர் வெளியே போய் யாரோ அங்கே வந்து புருஷனை காணும்னு கோர்ட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பேசினார். அதாவது பர்சனலாக தரம் தாழ்த்தி அரசியல் என்பது ஆரோக்கியமானது இல்லை. நம்ம இது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கண்டேயனா அவர் முதல்வரை சொல்லி அவர் எலும்பெல்லாம் உடைப்போம், சட்டமன்றத்திலேயே அவருடைய எலும்பு உடைச்சிருவோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. பேசுறதா பேசுங்க, கலைஞர் மாதிரி பேச வேண்டாமா? 2 அர்த்தம் 3 அர்த்தத்துல பேசியிருந்தா சரி, ஓகே. ஆமா, நேரடியா பேசி சுகா பேசுறது கூட ஒரு சாமர்த்தியம் தான், சாதுரியம் தான். ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா எலும்பெல்லாம் உடைச்சிருவோன்னு இன்னும் நான் ஒரே வார்த்தையில சொல்றேன், இன்னும் மோசமா பேசியிருக்காரு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அப்படி பேசினா கைது பண்ணதான் செய்வாங்க. என்னை பொறுத்தவரை அவரை கைது செய்தது 100% சரி. அதான் திமுக பாத்தீங்கன்னா எல்லாரும் போஸ்ட் போட்டே இருக்காங்களே, அராஜக போக்குல போகுது தாவேக அரசு, ஒரு கருத்து சுதந்திரம் இல்லையா, என்னாலும் பேசலாம். ஏங்க முதல்வரோட சட்டமன்றத்துல முதல்வரோட எலும்பை உடைப்பேன்னு ஒருத்தர் பேசுனா, அதுக்கப்புறமும் ஒரு கட்சி வந்து சும்மா இருந்ததுன்னா, உண்மையிலேயே விஜய் அரசு சும்மா இருந்ததுனால நான் வந்து சொரணை இல்லாத கட்சி நானே விமர்சனம். ஆமா, நம்மளே பண்ணுவோம். இவ்வளவு ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு இல்ல, எனக்கு அவர் தான் முதலமைச்சர். சொல்றேன், இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் சரி ஓட்டு போடாதவர்களுக்கும் சரி அவர் தான் முதலமைச்சர். இதுவே வந்து ஸ்டாலினின் எலும்பை உடைப்பேன்னு ஒரு கால் வேற ஒரு கட்சிக்காரன் பேசியிருந்தாலும் நம்மளுடைய கருத்து இதேதான். நம்ம ஸ்டாலினுக்காக ஒரு கருத்து, விஜய்க்காக ஒரு கருத்து, எடப்பாடி அப்படிலாம் நம்ம தனித்தனியா பார்க்கல. கண்டிப்பா ஒரு முதல்வர் முன்னால நம்ம பிரதமரை வந்து நீங்க திமுக பேசாததா, என்னெல்லாம் பேசிருக்கீங்க? காமராஜர் வந்து எரும மாடுன்னு பேசலையா கருணாநிதி காலத்துல? கருவாட்டுக்காரி மகன், முன்னாலெல்லாம் ரஷ்யாவுக்கு வந்து எரும தோல் தான் போச்சு, இப்ப எரும மாடு போகுது, இப்பெல்லாம் பேசிருக்கீங்க. இதுக்கெல்லாம் உங்களை தூக்கி போட்டா 10 வருஷம் உள்ள போட்டிருக்கலாமே காமராஜர் நினைச்சிருந்தா. அதே மாதிரி நாங்கள் ஸ்டாலினை முட்டாள் என்று இவர் ஆதவர்ஜுனா பேசிய போது நாங்கள் கைது செய்தோமா? பண்ணிருக்க வேண்டியதானே. அப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதவர்ஜுனா பேசினதை நான் எல்லாருமே மறந்துட்டாங்க. நீங்க கிளப்பி வர்றீங்க இப்போ மறுபடியும். இப்போ இவருக்கு என்ன ஸ்டாலின் பேர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன கடுப்புன்னு தெரியல. காலைல கூட வீடியோ பார்த்தேன் சார். ஆமா, எதுக்கு இப்போ மக்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு? அப்படி பார்க்க போனா ஸ்டாலின் அவர்களை உரிமைனும் முட்டாளனும் வைகோ பேசியிருக்காரு. ஆமா, கமலஹாசன் பேசியிருக்காரு. ஐயா கலைஞரை அவமானப்படுத்த வேண்டும் என்றால் வீல் சேர் என்று சொல்ல வேண்டியதில்லை, மு.க. ஸ்டாலின் என்று சொன்னாலே போதும்னு. அவங்கெல்லாம் அப்ப கைது பண்ணீங்களா? இல்லையே. வைகோ பேசியிருக்காரு முட்டாள்னு, ஒரு டிவி சேனல்லையே பேசியிருக்காரு. அவ்வளோலாம் வேணாம். ஆராசா ஒரு ஆடியோ லீக் ஆச்சே, அதுல என்ன பேசினாரு? ஸ்டாலின் அவர்களை ஏறக்குறைய முட்டாள் என்கிற வகையில் தான் பேசியிருக்காரு. நம்ம அதுவும் தவறுன்னு தான் சொல்றோம். இவங்க பேசுனது எல்லாமே சரின்னு சொல்லல, இப்படி பேசுவது தவறு. அப்படி பேசினா நடவடிக்கை தான் பாயும். ஆமா, நடவடிக்கை பாயும். அதுவும் முதல்வருடைய எலும்பை ஓடிப்பேன். இதுல எனக்கு கொஞ்சம் அதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, வன்னியரசு பதில் சொல்றதா நினைச்சுக்கிட்டு அவரும் கொஞ்சம் தேவையில்லாம பேசியிருக்காரு. வன்னியரசு என்ன சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் எலும்பு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இது தேவையில்லாத ஒரு இது யாருக்கு இது இதாகும்? தாவேக்காவுக்கு தான் கெட்ட பேர்ல போய் முடியும் கடைசியா. எல்லாருக்கும் எலும்பு இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஞாபகம் வச்சுக்க, நீ தாவேக்கா விஜய் எலும்பு உடைச்சா நான் உன் எலும்பை உடைப்பேன், அதான அர்த்தம். நீ நாசூக்கா பேசுறதா நினைச்சுக்கிட்டு இப்போ இப்படி நாகரீகம் இல்லாம பேசுனது, எல்லாருக்கும் எலும்பு இருக்குன்னு அவர் வன்னியரசு அதான் சொன்னேன். இன்னைக்கு வந்து தேர்ந்தெடுத்து சட்டப்பேரவைக்கு அனுப்பணுமா இல்ல குஸ்தி களத்துக்கு அனுப்பணுமா? நான் எலும்பு ஓட இல்லைங்க, குஸ்தி களம் கூட பரவாயில்ல. இது வந்து நம்ம சொல்லுவாங்க, சட்டமன்றமா, அது உரிய மரியாதையை நம்ம கொடுக்குறோம், அதை சாக்கடையாக இவர்கள் ஆக்கிவிடக் கூடாது என்பது நம்மளுடைய எண்ணம், கருத்து. பார்க்கலாம். ஓகே சார். அடுத்ததாக பொன்னேரியிலிருந்து எட்டியப்பன் கேட்கிறார், பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேரப்போவதாக செய்திகள் வருகிறதே உண்மையா? அதெல்லாம் விடுங்க, சும்மா வந்து இப்படிதான் கேள்வி ஒண்ணு கேட்டு விட்டுறாங்க. அது ஒண்ணு பாதை இப்படிங்க ஒன்னா சேருவாங்க. அவங்க அந்த மறுவரையறை வந்து கொண்டாங்க. முதல் டிராப்ட்ல வரும்போது திமுக எதிர்த்துச்சு. தமிழகம் வஞ்சிக்க பிடிக்கிறது வழக்கமானது. உண்மையில 39 சீட்டுக்கு பதிலாக 59 சீட்டு கொடுக்குறாங்க. நம்ம முன்னாலேயே நம்ம இதுல பேசியிருக்கோம்.
8 கோடி கீழே நம்ம 7.9 தான் நம்ம மக்கள் தொகை. நமக்கு 39 சீட்டு. இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் இப்போவே அவன் வந்து கிட்டத்தட்ட 8.5 கோடிக்கு மேலே மக்கள் தொகை. அவனுக்கு எவ்வளோ தெரியுமா சீட்டு இப்போ? 29. இப்போ யாரு அது எங்க 15 வருஷத்துக்கு மேல வந்து பாஜக ஆள்றது. ஆமா, அவன் 29, நமக்கு 39. ராஜஸ்தான்ல நம்ம 7.9, அதை ஒட்டி 8 கோடி கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவலா அந்த ரேஞ்சில் இருக்கான். அவனுக்கு எவ்வளவு தருவா? 28. அப்ப யார் வஞ்சிக்கப்படி? ராஜஸ்தான்ல இப்ப யார் ஆட்சி? பாஜக ஆட்சி. ஆக உத்தரப்பிரதேசத்துல 80 இருக்கு. என்ன உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு என்ன தருவா மக்கள் தொகை? 25 கோடி. நம்மளுது 8 தாண்டல. 8க்கு 39, 25 கோடிக்கு 80 இருக்கு. அத 3 ஸ்டேட்டா கூட உடைக்கலாம். அது அந்த அளவுக்கு இருக்கு. இல்ல இப்ப அப்படியா இருந்தா இங்க 39, அவனுக்கு 120 இருக்கணும் இப்பவே. 40 கணக்கு போட்டீங்கன்னா 120. 120 வரணும். ஏது இப்பவே ஏத்துறதுக்கு முன்னாலேயே. இப்ப ஏத்தனா மறுபடியும் 50% ஏதா 180 கொண்டு போனோம் போலையே. அப்ப நீங்க இப்ப ஏன் வந்து தமிழ்நாடு வந்து நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்யறோம்னு சொல்றாங்கன்னா, போன தடவை என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் 572, இப்போ வந்து 816 ஆகுது. நீங்க பர்சன்டேஜில் எவ்வளோ வருதுன்னா அவங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு சதவீத விகிதத்திலும் குறைவு இல்லாமல் லேசான உயர்வு, சீட்ல வந்து 20 உயர்வு. ஆமா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ என்ன இருக்கோ அதுல 50% உனக்கு எல்லாத்துக்கும் 50% போட்டு விட்டாங்க. அப்ப இப்போ வந்து நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க. மத்திய பிரதேசத்துல உங்களோட அதிகமான மக்கள் தொகை, 10 சீட்டு கம்மியா இருக்கு, பாஜக ஆட்சி. ராஜஸ்தான்ல, குஜராத்ல இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கெல்லாம் பாஜக ஆட்சி. சரி, அவங்களும் போராட்டம் பண்ணணும்னு வச்சுங்க சார். இது மாதிரி இந்த காக்ரோச் பண்ணுச்சு இல்ல, அது மாதிரி இவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு 8 கோடி மக்கள் ஏன் அவ்வளவு கொடுக்குற? 39 இருக்கு. ஒண்ணு அங்க குறை இல்லைன்னா அதே அளவு என்ன குடுன்னு கேட்டா என்ன பண்றது? அப்ப கொடுத்தானே ஆகணும். அப்போ இல்லை. இப்போ இதனால என்ன ஆச்சுன்னா, திமுகவுக்கு வந்து எதிர்ப்பு சொல்றதுக்கு ஒன்றும் பாயிண்ட் இல்லாமல் போச்சு. ரெண்டாவது, இப்போ திமுக இருக்கிற நிலைமையில நாலா பக்கமும் கேசி இடி அது வருது, இங்கே வருது, தாவேகா அடிச்சு குதிரை பேரம்னு சொல்றாங்க. அது நம்ம தாவேகாவோட குதிரை பேரத்துல நம்மளும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா, திமுகலேருந்து உங்ககிட்ட வந்து ஆளை உருவுனா அதுக்கு பேர் குதிரை பேரம், நீ அதிமுகலேருந்து சோபா மாடல உருவுனா அதுக்கு பேர் என்ன கழுத பேரமா? அப்படின்னு சொல்லி தான் நம்ம விமர்சனம் பண்றோம். நம்ம ஒன்றும் இவங்க பண்ணா ரைட்டு, அவங்க பண்றா தப்புன்னு சொல்லலாம், நடுநிலை தான் பேசுறோம். இதை திமுக பாஜகங்கிறது, திமுக பாஜக எந்த காலத்திலையும் இப்போ எந்த காலத்திலயும் வந்ததே தவிர வாஜ்பாய் காலத்துல இப்போ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த டீலிமிட்டேஷன் மறுவரையறை இதுல திமுகவும் வந்து சப்போர்ட் பண்ண போகுது. டைரக்டா பண்ணோம், இல்லைன்னா வெளிநடப்பு செஞ்சதுன்னா முடிஞ்சது. அப்படி பார்க்க போனா சுப்ரியா சுலியா தான் சரத்பவார் கட்சியும் வந்து ஆதரிக்குது. ஏன் ஆதரிக்குதுன்னா, உங்களுக்கு எதிர்க்கக்கூடிய முதல் டிராஃப்ட்ல எதெல்லாம் வந்து எதிர்த்தாங்களோ, குறைபாடுகள் சொன்னார்களோ, அதையெல்லாம் ரெண்டாவது இப்போ அந்த வரைவு திட்டத்துல சரி பண்ணிட்டாங்க. எதெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணீங்க, குறைபாடு பண்ணீங்களோ அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க ஃபேவரபிளா. இதுக்கப்புறம் என்ன எதிர்ப்பீங்க? ஒரே காரணம் வேணும்ல, எதுக்குறதுக்கு காரணம் வேணும். ஒரே நாடு ஒரே தேர்தல்னா, ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அது தமிழ்நாட்டுக்கு எதிரானதுன்னு சொன்னாரு. 2016 அதுக்கு முன்னாலேயும் கலைஞர் முரசொலியில் தலையங்க எழுதியிருக்காரு, நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் மக்களுக்கு நன்மையானது, செலவு மிச்சம், இது நேரம் மிச்சம், அதிகாரிகளுடைய உழைப்பு மிச்சம். அப்போ மிச்சமாக இருந்தது, இப்போ வந்து எப்படி வேற மாதிரி எச்சமாகி போச்சு. இதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அரசியல். இப்பொழுது இவர்கள் இருக்கும் நிலையில் மத்திய அரசுடைய தயவு தேவை. எப்படி தாவேக அரசுக்கு வந்து திட்டங்களுக்காக நிதிக்காக தேவையோ, இப்போ மாநில அரசுக்கு மத்திய அரசு தயவு தேவைதான். ஆமா, அதே மாதிரி திமுகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், வழக்குகள் இதெல்லாம் இருக்கும்போது, அதுவும் தாவேக இப்படி ஒரு நிலை எடுக்கும்போது, எங்கேயாவது ஒரு இடத்துல இங்க அடிச்சா அங்க எங்கேயோ போய் நம்ம சரணடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால வந்து இப்போ மறுவரையறையில வந்து இவங்க வெளிநடப்பு நடத்தினாலோ இல்லை மறைமுகமா ஆதரவு கொடுத்ததுனாலையோ அதை கூட்டணி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை. இது மீடியாக்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தி ஒரு கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க, கான்ட்ரவர்சி. ஆமா, ஓட்டுவாங்க, அவ்வளவுதான். ஓகே சார். அடுத்ததாக திருச்சியிலிருந்து கிருபாகரன் கேட்கிறார், ஜூலை 18, நவம்பர் 1 2 நாட்களையுமே தமிழ்நாடு தினமாக கொண்டாடுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறதே. அதாவது ஒன்று வந்து உண்மையிலேயே வந்து இந்த சங்கர்லிங்கம் போன்றவர்கள்லாம் வந்து போராடி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தது அந்த இது. இன்னொன்று, அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் தீர்மானமாக அதை வெளியிட்டோம். அந்த போராட்டம் பண்ண சங்கர்லிங்கமோ அது அந்த வகைராவோ
அவங்கள யாராவது இன்னைக்கு திமுக ஒரு தலைவராக இருக்காங்களா அந்த குடும்பத்தில்? இல்லை கோடீஸ்வரனாக இருக்கானா? அண்ணாதுரையே இல்லை. அண்ணாதுரை குடும்பம் 1.5 வருஷம் 2 வருஷம் முதல்வராக இருந்தார். அவர் குடும்பத்திலேயே அவருடைய மகன் வந்து வளர்ப்பு மகன் பரிமளம், டாக்டர் பரிமளம் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவருக்கு டாக்டருக்கே பணம் இல்லாமல், அவர் ஜென்ரல் பிசிஷியன், அதனால் பணம் இல்லாமல் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். யார்? அண்ணாதுரையுடைய வளர்ப்பு மகன். வேறு யாரும் அவருக்கு வாரிசு இல்லை. ராணி அண்ணாதுரை அவர்கள் அவருடைய மனைவி கடைசி வரை ஏழ்மையில் வாழ்ந்தார். இதே கருணாநிதி குடும்பம் வந்து அவங்கள அண்ணாதுரை தான் வந்து திமுக உருவாக்கி, கருணாநிதியை உருவாக்கியவரும் அவர் தான், கருணாநிதி போன்றவர்களே துரதிருஷ்டவசமாக. அப்படி வந்தபோது அவர் குடும்பத்தை என்ன கவனிச்சாங்க? இல்லை அந்த சங்கர்லிங்கம் குடும்பம் என்ன ஆச்சு? அதனால் இவங்க வந்து திமுகவிலேருந்து என்ன பண்ணுவாங்க, நவம்பர் 1 தான் இவங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நியமிச்சது தான் சொல்லுவாங்க. உயிரை விட்டானே, அதுதானுங்க முக்கியம். நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம், இப்போ கூட கச்சத்தீவுக்கு தீர்மானம் போடுறாங்க, நீட் தேர்வுக்கு அதிமுக போட்டுச்சு, திமுக போட்டுச்சு, தவேக அரசு கூட போட்டுச்சு. இந்த தீர்மானம் போட்டதுனால உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் சட்டமன்ற தீர்மானம் போட்டால் அந்த பேப்பர் வந்து வெறும் டிஷ்யூ பேப்பர். அது மாதிரி. ஆனால் இப்போ தவேக வந்து எப்படின்னா, பனைமர சின்னத்தில் ஒரு குத்து, ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, அது மாதிரி ரெண்டையும் கொண்டாடுற நமக்கு எதுக்கு வம்புன்னு. இவங்க அப்படி தானே, பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தாவேகா என்றாலே என்ன, அதாவது இந்த வழவழா குழவழா இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் அப்படி ஒரு நடுவாந்திரமாக இருக்கா மாதிரி ஒரு 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 வித்தியாசமான ஒரு இது. ஏன்னா திராவிடம்னு போனால் இங்கே பிரச்சனை, தேசியம்னு போனால் பாஜகன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நடுவாந்திரமாக வந்து இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து சின்னத்தில், அந்த மாதிரி விஷயம்தான் அது. ஓகே சார். அடுத்ததாக திருவள்ளூர்லேருந்து மணவாளன் கேட்கிறார், புதுக்கோட்டையில் கல்குவாரி அனுமதியை ரத்து செய்ய கோரி அமைச்சர் பிரபுவின் காலில் விழுந்த கிராமத்து பெண்கள் பற்றி உங்களுடைய பார்வை? என்ன பார்வை நம்ம சொல்றது? ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்த ஒரு 12 குவாரிகள் வந்து மணல் குவாரிகள் இப்போ திறந்துட்டாங்களாம். அதே மாதிரி அங்கங்க கல்குவாரி, அந்த கிராமத்துலேருந்து கண்ணமங்கலமா ஏதோ ஒரு ஊர் பேர், அதான் அந்த ஏரியாவில் அவன் மந்திரி காலில் விழுந்திருக்காங்க. ஐயா கல்குவாரி ஆரம்பிக்காதீங்க, கல்குவாரி ஆரம்பித்தா வெடி வச்சு அவன் 50 மீட்டருக்கு பதிலாக 500 மீட்டர் வரைக்கும் சட்டவிரோதமாக எல்லா இடத்துலையும் கல்குவாரினாலே அதான் சட்டவிரோதமாக, அதாவது சட்டப்படி செயல்படுற கல்குவாரி அநேகமாக ஒரு 1% 2% கூட இருக்காது. சட்டவிரோதம் தான் அதிகம். சட்டவிரோதம் தான் 90% மேலே இருக்கும். அதில் வெடி வைக்கும் போது என்ன ஆகுது, சுற்றி வர இருக்கக்கூடிய வீடுகள் சாதாரண வீடுகள், அவங்களாம் என்ன பெரிய என்ன கல்கோட்டையாக கட்டிட்டு போகிறான், ஏதோ ஒரு வீடு சுண்ணாம்பூச்சி ஏதோ ஒரு செங்கல் வச்சு அறகுறையா ஏதோ ஒரு வீடு கட்டியிருப்பான். அந்த வீடெல்லாம் வந்து விரிசல் விட்டு கிராமத்துக்கு, வீடுகளுக்கு ஆபத்து, உயிர்களுக்கு ஆபத்து. இப்போ கல்குவாரி வேண்டாம்னு சொல்லி போய் காலில் விடுறாங்க. இப்போ ஏற்கனவே உள்ள மணல் குவாரியில் 12 திறக்கிறாங்கன்னா, இவர்கள் வந்து ஊழலுக்கு எதிரான ஆட்சி என்று தன்னை காட்டிக்கொள்ளும் தாவேக அரசு புதுசாக கல்குவாரி திறக்கக்கூடாது, அப்படியே திறந்தாலும் அதை ஆய்வு பண்ணி அந்த 50 மீட்டர் தான் அதுக்கு என்ன அளவுகோலோ அந்த அளவுகோலை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் இது வரைக்கும் பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க, உங்களுடைய எண்ணம் ஊழலுக்கு எதிராக இருப்பதாக காட்டிக்கொள்கிறீர்கள், நாங்கள் இப்போதைக்கு நம்புகிறோம். ஆனால் எப்போ முழுசாக நம்புவோம்? நடைமுறையில் நீங்கள் செயல்பட்டால்தான். ஆனால் கேள்விப்படுவதெல்லாம் அங்கங்கே கேள்விப்படுறது, அமைச்சர்கள் அதிகாரிகள் வெளியில தான் அப்படி பேசுகிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே வந்து ஒருத்தர் அப்பாவை வச்சு வாங்குறாரு, ஒருத்தர் மாப்பிள்ளையை வச்சு வாங்குறாரு. எங்கே போனாலும் மாப்பிள்ளை பிரச்சனை விடாது போல இருக்கு. ஒருத்தர் வந்து தம்பியை வச்சு வாங்குறாரு ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது. நம்ம என்ன எஸ்ஐடி விசாரணையாக பண்ண முடியும்? பத்திரிகையாளராக இருந்து ஓரளவுக்கு தகவல்களை சேகரிக்கலாம். இது மக்கள் வந்து காலில் விழறாங்கன்னு என்ன அர்த்தம்? வேற கதியின்றி விழறாங்க. முதல்வர் விஜயுடைய காதுகளுக்கு இது போய் சேர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். ஓகே சார். அடுத்ததாக வேம்பார்ல இருந்து சண்முகநாதன் கேட்கிறார், திருச்சி புத்தூர் சிக்னல் அருகே காவல் தெய்வம் கருப்பசாமி உருவத்தில் அமைச்சர் புஷி ஆனந்த் படம் வைத்து சர்ச்சையாகி இருக்கிறது. இது இப்போ கூட இன்னைக்கு காலையில் பார்த்தேன், வேற எங்கேயோ வந்து நடிகை த்ரிஷா அவர்களை அம்மனாக போட்டு ஒரு பேனர் வச்சாங்க. ஏன் சார் இந்த வேலை பண்றானுங்க இவனுங்க? இதெல்லாம் வந்து தேவையே இல்லாத விஷயம். அவர் பாவம் அப்புறானே சுத்திடுறாரு அமைச்சர் புஷி ஆனந்த். அவர் போட்டோவை போட்டு கருப்பசாமி உருவத்துல போட்டு வச்சு, ஆமா, இங்கிட்ட இவங்களை அம்மன் இல்ல அவர் கேட்டாரா என்ன கருப்பசாமி ஆக்குங்கன்னு? இல்ல அவர் வந்து இல்ல கருப்பசாமியா வந்துட்டு வந்து அருவாளை தூக்கிட்டு வந்து நிக்க போறாரா? கருப்பசாமி எல்லாத்துக்கும் காரணம் சூர்யா.
அவர் இந்த கருவு படம் எடுத்தாங்க, அதுல கருப்புசாமி வந்து உட்கார்ற மாதிரி காமிச்சார்ல, அவரே எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் வந்து ஏதோ அவங்க அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஜோதிகா அம்மா சொன்னாங்க, நீங்கள் கோயிலுக்கெல்லாம் செலவு பண்ணுற பணத்தை வந்து ஆஸ்பத்திரி பண்ணலான்னு. அடிப்படையில் ஒன்றும் தவறில்லை, நம்ம வந்து அது வந்து விமர்சனம் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை. கோயிலும் தேவை, மருத்துவமனையும் தேவை. அதுக்காக கோயிலெல்லாம் இழுத்து மூடிட்டு மருத்துவமனையை வைக்க முடியாது. அப்படியா இருந்தா சினிமா தியேட்டர்லாம் மூடிட்டு மருத்துவமனை வைக்கலாம். எப்படி சொல்லியிருக்கலாமே, சினிமாவில் படம் பார்க்குற காசுக்கு நீங்க ஆஸ்பத்திரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, கருப்பு படம் பார்க்குற காசுக்கு அந்த படம் நீங்க எடுத்தது எவ்வளவு கோடின்னு சொன்னாங்க, எவ்வளவு கோடி லாபம்னு சொன்னாங்க. அது எது ஒண்ணுன்னு தெரியாது. ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு 200 கோடின்னு வச்சுங்க. தேவைன்னா நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிறீங்க மக்களுக்கு. அதான் சொல்றேன், இந்த கருப்புசாமி மாதிரி போட்டு அவரையும் வந்து ஒரு சங்கடப்படுத்தி அந்த இந்து மதம், ஏன்னா கருப்புசாமியை குலதெய்வமாக கொண்டவர்கள் எல்லா சாதியிலும் இருக்கிறார், ஏராளம். எங்க சொந்தக்காரங்கள சில பேருக்கு வந்து அந்த அழகர் கோயில்ல இருக்க கருப்பு, அந்த செவரு மாதிரி 18ஆம் படி கருப்பு, அவங்க வந்து குலதெய்வம். அப்ப எல்லா சாதிகளிலும் வந்து கருப்புசாமிங்கிறது குலதெய்வம் இருக்கு. அப்ப அதை போய் புத்தியானந்த அவரை போட்டு அவரையும் சங்கடப்படுத்தி ஒரு பெரிய ஒரு பில்டப் பண்ணி, இது இந்த ஆர்வ கோளாறுல உள்ள தொண்டர்கள் பண்ற வேலை. அந்த பீஸுகளை தான் முதல்ல வந்து சரியா கணக்கு, பீஸ் தான் முதல்ல சரி பண்ணணும். ஆமா, மார்க்கண்டேயனை மட்டும் சரி பண்ணா பத்தாது, இந்த ஆர்வ கோளாறு ஆறுமுகங்களை சரி செய்ய வேண்டும். ஓகே சார். அடுத்தாக மன்னச்சநல்லூர் அழகேசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்ததால் மருத்துவத்துறையில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரிக்காமல் கிடப்பில் போடப்படுகிறதாமே. விராலிமலைக்காரர், விராலிமலை புதுக்கோட்டை முன்னால அவரு இல்ல, அவர் பேர்ல அந்த குட்கா வழக்கு இருக்கு. அதுதான் எனக்கும் புரியல. யாரோ ஒருத்தர் சபரிவர்மன் ஒருத்தர் வந்து ஒரு 3 பாக்கெட்டு பான் பராக்கு வச்சிருந்தாங்க கடையிலன்னு சொல்லி அவனை இப்படி ஆளையே காலி பண்ணியாச்சு. மாற்றுத்திறனாளியை தாண்டி தப்பு பண்ணியிருந்தான், அவன் குட்கா வச்சிருந்தான்னா வழக்கு போடுங்க, அது தப்புன்னு சொல்லல, மாற்றுத்திறனாளியும் விட வேண்டாம். ஆனா அடிச்சு காலி பண்ணி எலும்பு கையில 3 இடத்துல அந்த போலியோ பாதிக்கப்பட்ட கையில வந்து 3 இடத்துல எலும்பு முறிவுன்னா, அப்புறம் கேட்டா தடிக்கு விழுந்தாம்பாங்க, உடம்பு பூரா 19 காயம். அப்புறம் கேட்டா அவன் குடும்பத்துக்கு அரசு வேலை. இந்த அரசு வேலை வந்து ஒரு இது மாதிரி போல இருக்கு. எந்த தப்பு பண்ணாலும் இந்த சில பேர் இருப்பான், ஏதாவது தப்பு பண்ணிட்டா கோயில போய் உண்டியில காசு போட்டு வந்துடுவான், ஒரு தப்பு பண்ணிடுவான். அது ஒரு செயினை திருடி இருப்பான், திருட்டா இருக்கலாம், ஒரு ஏமாத்தா இருக்கலாம், மோசடியா இருக்கலாம். போய் திருப்பதியில போய் சாமிக்கு வந்து காசு போட்டு வந்துட்டேன் உண்டியல்ல. யார் சார் சொல்றீங்க? யாரையும் சொல்றீங்களா? 2 எழுத்துக்காரதுன்னு சொல்றீங்களா? அதான் மாஜி. ஆமா, அதான் அது மாதிரி திருப்பதியில போய் காசு போட்டு வந்துட்டா நமக்கு வந்து பாவங்கள்லாம் தீர்ந்துரும்னு. அந்த மாதிரி இப்படி ஒரு விஜயபாஸ்கர் அவர் வந்து சம்பந்தப்பட்ட நிறைய வழக்குகள் சுகாதாரத்துறையில இருந்து குட்கா அது இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த வழக்குகள்லாம் ஓரம் கட்டி வைக்கிறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து அதிமுகலேருந்து மடை திறந்து விட்டா மாதிரி எல்லா துறையிலேருந்து தான் வராங்க. இவர் கரூர் விஜயபாஸ்கர் வந்து போக்குவரத்து துறையில இருந்தாரு, ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில இருந்திருப்பாரு. செங்கோட்டையன் வந்தாரு, அவர் ஒரு காலத்துல போக்குவரத்துல இருந்தாரு, பள்ளிக்கல்வித்துறையில இருந்தாரு. இந்த மாதிரி அப்ப அந்தந்த அவங்கெல்லாம் வராங்கன்றதுனால எல்லாம் கிட்டத்தட்ட அப்படின்னா எல்லா துறையிலையும் நீங்க வந்து ஊழல் வழக்குகளை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றால் அதுக்கப்புறம் நீங்க என்ன தூய ஆட்சின்னு புரியல. முதல்வர் விஜய் மட்டும்தான் இந்த தூய ஆட்சிங்கிற அந்த கான்செப்டை மட்டும் பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. அது அப்படி இல்லை சார், நாங்க வாடனாலே அடிப்போம். திமுக மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ் இப்போதைக்கு. கரெக்ட். பட் நான் என்ன சொல்றேன்னா, திமுக அதிமுக நம்ம ஒன்றும் வித்தியாசப்படுத்தல. ஆமா, யார் பேர்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லுங்க. ஆனா அவங்கள மடியில வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் தூய ஆட்சின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது நமது கேள்வி. இவங்க தப்பு செய்யல, தப்பு செஞ்சவங்களை கூட சேர்ப்பதால் இப்படி ஒரு பேர் வருது. ஆமா, தப்பு செஞ்சவங்களை கூட வச்சுக்கிட்டு நாங்க தூய ஆட்சின்னு எப்படி சொல்றீங்க? தூய அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தூய அப்படின்னு சொல்லும் போது ஊழலற்ற அப்படின்னு முதல்ல உங்க ஆட்சியில ஊழல் நடைபெறாம பாத்துங்க. ஏற்கனவே ஊழல் பண்ணவங்கள உங்க கூட சேர்த்துக்காம இருக்கணும். நீ இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திமுக ஊழல்னு சொன்னா அப்ப மக்கள் என்னப்பாங்க, ஆமா இவங்களும் ஊழல் அவங்களும் ஊழல், புதுசா வந்தவங்க இவங்களும் ஊழல் தான் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஓகே சார். அடுத்தாக வேலூர்ல இருந்து விஸ்வநாதன் கேட்கிறார், குதிரை பேர வழக்கில் பத்திரிகையாளர்கள் சிலர் விசாரிக்கப்படுகிறார்களே, இது சரியா தவறா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இல்லைங்க, அதாவது பத்திரிகையாளர்கள் வானத்தில் இருந்து வந்தார்களா? நான் சொல்றது வந்து பத்திரிகையாளர்களை அந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர் தவறு செய்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஒரு அந்த விசாரணை
பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உழவுபவர்கள் வந்து புரோக்கர்களாக செயல்படுவது திமுக ஆட்சியில் நடைபெற்றது. அதுதானே திமுகவை சேர்ந்த RS பாரதி அவர்களே வந்து ஏசி மீடியான்னு சொல்லி பேசினாரா இல்லையா? அதுக்கப்புறம் அது சொல்றதுக்கே நம்ம கூச்சப்பட்டுக்கிட்டா அதுக்கு பேர் RSB மீடியான்னு பேர் வந்துச்சா இல்லையா? அப்போ மீடியால இப்படிப்பட்ட புரோக்கர்கள், இப்படிப்பட்ட என்ன, அதை தாண்டி நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பவில்லை, மோசமானவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இப்போ டாக்டர்ல தப்பு பண்ணா கைது பண்றோம், இன்ஜினியர்ல தப்பு பண்ணா கைது பண்றோம், அதிகாரியில தப்பு பண்ணா கைது பண்றோம், போலீஸ்காரன்ல தப்பு பண்ணா கைது பண்றோம்னா பத்திரிகையாளர்ல தவறு பண்ணா அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறது சரிதான். தவறு பண்றதுல பத்திரிகையாளர் என்ன, அங்க அவன் வந்து குற்றவாளியா, அவன் மீது குற்றத்திற்கான ஆதாரங்கள் இருந்தால் அவர்கள் விசாரணை செய்யப்படலாம். தேவை ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் கைது. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு பத்திரிகை, ஏங்க இது இப்போ வந்து யார் பேசுறாங்க, பத்திரிகையாளர் அவரை வந்து விசாரணை செய்து விட்டீர்கள்னு சும்மா ஒரு ஃபார்வர்டு போட்டவன்லாம் வந்து திமுக ஆட்சியில கைது பண்ணீங்களா? தூக்கி கொண்டு வச்சு குண்டாசுல வச்சிங்களா? ஒரு பாட்டி வந்து அது மென்டல் பேஷண்ட் போல இருக்கு, அது வந்து செருப்பை தூக்கி அந்த முதல்வர் ஸ்டாலினுடைய போஸ்ட் மேல அடிச்சதுன்னு சொல்லி 5 தனிப்படை வச்சு அந்த பாட்டியை கண்டுபிடிச்சிங்களா? அதை எடுத்து ஒருத்தன் வந்து போஸ்ட் பண்ணான்னு 18 வயசு பையனை அவனை தூக்கி உள்ள வச்சிங்கல்ல? அதெல்லாம் பண்ணலாம். பத்திரிகையாளர் விசாரணை பண்ணக்கூடாதா? அப்படியே பொங்குறாங்க நான் திடீர்னு பார்த்து திமுகவே இல்லை வேற எதுவும் கட்சியில இருந்து போஸ்ட் போறாங்க. இத்தனை நாளைக்கு இந்த அக்கௌண்ட்லாம் ஆக்டிவாவே இல்லையே, திடீர்னு ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் ஆக்டிவ் ஆயிடுச்சு சார். அப்போ வந்து அதை ஃபார்வர்டு பண்ணவங்களாம் தூக்கி நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. இப்போ வந்து இந்த பர்டிகுலர் பத்திரிகையாளர் பேர்ல தவறு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. அவர் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு 4 பத்திரிகையாளர்கள் வந்து இதுல வந்து ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த குதிரை பேரத்துல அவர்களுக்கு அதில் பங்களிப்பு இருக்கிறது, பண பரிமாற்றத்திலும் அவர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு செய்திருந்தால், தவறு செய்திருந்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவது நியாயம்தான். அவர்கள் யாரா இருந்தா என்ன, ஒரு MLA பேசினாரு, வெளிப்படையா பப்ளிக்ல பேசினாரு, நடவடிக்கை எடுக்கலன்னா தான் ஏன்னு கேட்கணும், எடுத்துட்டாங்க. அதே மாதிரி தவறு செய்ததற்கு ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில், ஆனால் பத்திரிகையாளர் என்பதால் வேண்டுமென்றே அச்சுறுத்தல் செய்வது தவறு. அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். ஓகே சார். அடுத்ததாக புதுவையிலிருந்து மோகனசுந்தரம் கேட்கிறார், மலேசியாவிலிருந்து கள்ள நோட்டுகள் ரூபாய் 1 கோடிக்கு அதிகமாக கடத்தி வந்து சென்னையில் பிடிபட்டிருக்கிறார்களே, திருந்தவே மாட்டாங்க போலயே. துரந்தர் படம் எடுத்து அது ஏங்க நம்ம ஊர்லயே அடிச்சுக்கலாமே, இது எதுக்கு மலேசியால இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அது தமிழ்நாட்டில் அப்போ இந்த கள்ள நோட்டுங்கிறது இந்தியா பூரா எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரத்து போக்கு அதிகம்ங்கிறதுனால இங்க வந்து கள்ள நோட்டு 1 கோடி ரூபா வரைக்கும் பிடிச்சிருக்காங்கன்னா, ரூபாய் நல்ல வேலை மோடி பண்ண ஒரு நல்ல விஷயம். மோடி அரசு 90% வந்து அடிமட்டத்தில் கூட, கடை மட்டத்தில் கூட டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், நல்லதா. செருப்பு தைக்கிறவர் கூட ஸ்கேனிங் இது வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதில் ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த அளவுக்கு ஒரு பழக்கடைக்காரர் கூட, அதாவது படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட அதை பயன்படுத்தும் அளவுக்கு கொண்டுட்டாங்க. அதனால உங்களுக்கு இந்த கரன்சி நோட்டுகள் வந்து குறைவாயிடுச்சு, அதாவது புழக்கம். அதனால கொஞ்சம் தப்பிச்சது. இல்லைன்னா இந்த மாதிரி வந்து கொண்டு கள்ள நோட்டை சேர்த்து விட்டு தான் நம்ம ஒரு மூத்த அமைச்சர் இப்போ வந்து அந்த பக்கம் திமுக கூட்டணிக்காக போய் பேசினவர் இப்போ வந்து இங்கே வந்து உட்கார்ந்துட்டு 5 வருஷம் இது காமராஜர் ஆட்சின்னு பேசிட்டு இருக்காரு ஐயா ப. சிதம்பரம். இவர் காலத்தில் தான் நம்ம நாசிக்கில் நோட் அடிக்கிற மிஷினை பாகிஸ்தான்காரன் வேற ஏதோ பினாமி பேரில் வாங்கி விற்றதை வந்து அவர் கோட்டை விட்டாரா, கோட்டையா ஆட்டையான்னு தெரியல. துரந்தர் படத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க எப்படி அந்த பணம் அச்சடிக்கிற மிஷின் எப்படி யார் மூலம் எப்படி போச்சுன்றத. அது அங்க போய் துபாயில போய் அந்த ரூபாயெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுங்கிறதெல்லாம் வந்து அந்த படத்துலயும் வந்து அதுக்கு முன்னால தெரிஞ்சது. இப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த 1 கோடி மலேசியால இருந்து வந்ததுக்கு பின்னால யாரு இருக்கான்னு தெரியல. யாராவது அரசியல்வாதிகளே இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஓகே சார். காஞ்சிபுரத்திலிருந்து பாரிவேந்தன் கேட்கிறார், மதிமுகவின் அதிகாரப்பூர்வ பத்திரிகை சங்கொலி இனி தமிழகத்தின் எல்லா நூலகங்களிலும் இடம்பெறும் என்கிறாரே கல்வி அமைச்சர் ராஜ்மோகன். சரி, சங்கொலி நம்ம வந்து சங்கு ஊதிர போறாங்க பாத்துங்க ஐயா. சங்கொலி எங்கெல்லாம் ஊதி இருக்கோ அங்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு நல்லா பாருங்க. 2வது நம்ம வந்து ஓகே, பேரு கரெக்டா இருக்கு சார், அதான் சொல்றேன். சங்கு அதான் சொல்றேன், அது புரிஞ்சுதான் சொல்றேன். பட் நான் என்ன பொதுவான ஒரு நடுநிலையான ஒரு என்னுடைய கருத்து என்னன்னால்,
எந்த அரசா இருந்தாலும் ஒரு கட்சி பத்திரிகையை வந்து நூலகங்களை வைக்கக்கூடாது. கரெக்ட். எந்த கட்சி, அது முரசொலியாக இருந்தாலும் சரி, இவங்க நம்ம போர்வாள்னு ஒன்று வச்சுருக்காங்க அதிமுக பக்கம் நினைக்கிறேன். ஒரு கட்சியிலையும் ஒரு தீக்கதிர்னு இருக்கு, கம்யூனிஸ்ட்டு. ஆமாம். இப்படி ஒன்னொன்னும் இவர் இப்போ மதிமுகவில் சங்கொலி, ஒரு கட்சி பத்திரிகைகளை அரசு நூலகங்களில் வைக்கக்கூடாது. தனியார் நூலகங்களை வச்சுக்கிட்டா அவங்க கட்சி அலுவலகங்களை வச்சுக்கிட்டோம். அது எதுக்கு வந்து ஒரு இப்போ நீங்கள் சங்கொலி வைப்பீங்களே, நான் திமுக ஆதரவாளன் இல்லை, இது திமுகவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இப்போ முரசொலி வைப்பீங்களா? அவங்க கேள்வி கேட்டால் நியாயம் தானே. சங்கொலி வைக்கும் போது ஏன் முரசொலி வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி நம்ம என்ன சொல்றோம்னா அதெல்லாம் விட்டுருங்க, எந்த கட்சி பத்திரிகையுமே அரசு அலுவலகங்களில் வைக்கக்கூடாது, அரசு லைப்ரரியில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. அப்படி அவங்க கட்சி லைப்ரரியில் வைக்கிறாங்கன்னா வச்சுக்கிட்டோம், தனியார் லைப்ரரியில் வைக்கிறாங்கன்னா அவன் இஷ்டம். கரெக்ட். இது வந்து ஒரு அரசு வந்து ஏதோ வைகோவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் எதற்காகவோ என்று நினைத்து செய்தால் இது தவறு என்பதுதான் நம்ம கருத்து. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்கன்னா. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், ஜாகிரதை. ரைட்டு சார். 60 + 60 எவ்வளவு? 60 + 60 120. சரியா சார்? இப்போ கரெக்டாக சொல்லிட்டீங்களா? கரெக்டாக சொல்லிட்டேன்ல. சரி. இப்போ அதுக்கு என்ன பின்னணின்னு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் அவருடைய உதவியாளரே வந்து திடீர்னு இங்கே குடியாத்தத்துலேருந்து ஒருத்தர் பேசினார். அவரும் அவருடைய மகனும் வந்து காட்பாடி வேலூர் பகுதியில் 60,000 கோடி மணல் கடத்தலில் சம்பாதிச்சாங்க, லண்டனில் ஹோட்டல் வாங்கினாங்க. கொடிகாத்த குமாரனை காட்டிலும் அப்படி ஒருத்தர் பேசினாரா? இது பழசு. இப்போ அவருடைய பேத்தி, அந்த மூத்தவருடைய எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன துரைன்னு, பெரிய துரை அவரு, அவருடைய மகன் வழி மகள். ஆமா, மகன் வழி மகளுக்கு பேத்தி. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒன்றிய செயலாளராக யாரோ ஒருத்தர் வேல்முருகன், அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ நகை பெருசா போட்டுக்கிட்டு குத்தாட்டம் ஆடுறாரு. நமக்கு பயமா இருக்கு, கழுத்து சுளுக்கிக்க போதும்னு அவருக்கு. 5 கிலோ நகை. அது ஒரு 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 அது ஒரு என்ன சொல்றது, விரசமாக அது பார்க்கும்போதே அருவருப்பா இருக்கு. 5 கிலோ நகையை ஒரு ஆம்பளை போட்டுக்கிட்டு டான்ஸ் வேற ஆடுறாரு. அது வந்து காதோடு அது இல்லை. நீங்க அதை தாண்டி நான் கூட 5 கிலோ எங்கேயாவது வாங்கியிருப்பாருன்னு யோசிச்சுக்கிட்டு அதை பத்தி நான் பேசல. இது நடந்தது. இந்த நிகழ்ச்சியை கோட் பண்ணி சொல்றேன். இப்போ அந்த குடும்பத்துல சம்மந்தம் பண்ணியிருக்காங்க. இவங்க இவருடைய மகள், எம்பியுடைய மகள், முன்னாள் அமைச்சர், கட்சி திமுக பொதுச் செயலாளருடைய பேத்தி. அந்த பக்கம் சம்மந்தி இருக்கார் இல்லையா? ஆமா, சம்மந்தி. அவரு இந்த நம்மகிட்ட கேமராமேன் ஒருத்தர், கண்ணன் ஒருத்தர் முன்னால இருந்தார்ல, அவர் கூட ஒரு ரவின்னு ஒரு அசிஸ்டன்ட் கூட இருந்தார். இப்போ மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். கண்ணன் ரவி, அதாவது 2 பேர் இருந்தாங்க. திடீர்னு இந்த கேமராவை பார்க்கும்போது ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, அவரு சரி அது விட்டுருங்க, அந்த சப்ஜெக்ட், அந்த பேரை விட்டுருங்க. அந்த சம்மந்தி இருக்கார்ல, அவருக்கு அவர் யாருன்னு பார்த்தா நம்ம முக்கிய குடும்ப மாப்பிள்ளை சபரிகிரீசா பிள்ளை. ஆமா, அவரு மாப்பிள்ளைக்கு அவர் வந்து பினாமியா. மாப்பிள்ளைக்கு பினாமி. இது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் போதுமே. ஆமா, அதுவும் அந்த சொத்துக்கள்லாம் எங்க வச்சிருக்காங்க? துபாயில. உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும், அபுதாபியில ஒரு பேங்க் வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து கொள்ளும் பினாமியா, பேங்கையே பார்த்துக்கிறது, பேங்க்கு உட்பட்ட அந்த சொத்துக்களுக்கெல்லாம். இப்போ எதுக்காக சொல்ல வந்தான்னா, அந்த பினாமி சொத்துக்களின் மதிப்பு கிட்டத்தட்ட 60,000 கோடி. பெரிய பினாமியோ? அதாவது ஒரே ஒரு பினாமி கிட்ட மட்டும் 60,000 கோடி. அந்த வகைராவில் தான் நம்ம சம்மந்தம் பண்ணியிருக்கோம். இப்படி போட்டாலும் கணக்கு கரெக்டா வருது. இப்போ நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு இப்போ அர்த்தம் புரிஞ்சுருக்குல்ல? 60 + 60. ஓகே ஓகே ஓகே. இப்போ 120. 60 போய் சேருது பாருங்க. முருகா, குமரா, திருத்திக்கப்பா, இனி 60 இல்லப்பா, 120பா. ஆமா, இனிமேல் 60 பத்தி பேசாதீங்க, 120. 60 மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ திமுகவில் முதலில் யார் ஆதிக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது.
நீ வேகமாக படிச்சுட்டு முதலியார் ஆதிக்கம்னு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இல்லைன்னா ஏன்னா நீங்கள் படிக்கும்போது அந்த அவசரத்தில் முதலில் யார் முதலில் யார் முதலில் யார் முதலில் யார் அப்படின்னு அப்படி வந்துடும். ஆமாம், இப்படி வந்து ஒரு வருது விமர்சையா. இப்போ புரியுதா உங்களுக்கு? 5 கிலோ நகை போட்டுட்டு ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாருன்னா அது ஏன்னு அதை ஏன் நான் கொண்டு வந்தேன்னு. இதுதான் எத்தனை கிலோனாலும் டான்ஸ் ஆடும். இப்படி இருந்தா 500 கிலோவோட போட்டுக்கலாம், கழுத்து தாங்காது, அவ்வளவுதான் விஷயம். இதுதான் இன்றைய காதோடு. 60+60 120 அவ்வளவுதான். இது இன்றைய காதோடு. ஆமா, அருமை சார். காதோடு அருமை. மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணல் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.